நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமான நிலையில் பிரபலங்கள் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தற்போது இணைகிறார் நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா அவர்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கிறார். உடனான உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ரோபோ சங்கர் அதாவது படத்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அந்த காலத்துலேயே ரொம்ப ஒரு நல்ல நண்பர். அவருக்கு இப்படி உடம்பு சரியாமல் போகிறது ஆச்சு. ஏன்னா அவர் உடம்பு அவ்வளோ நல்லா பில்டப் பண்ணி வச்சுருப்பாரு. அவருடைய ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மசிலும் தனித்தனியாக ப்ளே பண்ணுவார். அப்புறம் விஜயகாந்த் என்னென்னமோ பண்ணுவார். அவர் இல்லாத டேலண்ட்டே இல்லை. அவ்வளோ ஒரு டேலண்டான மனிதன். அவர் கூட நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவருடைய கிரகப்பிரவேசத்துக்கு போயிருக்கிறேன். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். டாக்டர் கல்யாணத்துக்கு எல்லாமே நல்லா. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா சமீபத்தில் தான் எல்வின்னு ஒரு டைரக்டர் அம்பின்னு ஒரு படம் ரோபோ சங்கர் வச்சு ஹீரோவாக எடுத்தார். அந்த படத்தில் நான் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவர் கூட நல்ல ஒரு படம், நல்ல வரவேற்பு பெற்ற படம். அதனால நான் நினச்சேன், சரி ரோபோ சங்கர் நிறைய படங்கள் ஹீரோ வருவார், நமக்கு நிறைய படங்கள்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். அதையெல்லாம் கடவுள் ஏமாற்றிட்டாரு. என்னன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான குடும்பம். ஒரு மனைவி ஆகட்டும், பெண் குழந்தை ஆகட்டும், பொண்ணு ஆகட்டும், கல்யாணத்தை அதனால் அவருடைய இழப்பு எல்லாருக்குமே இழப்பு தான்மா. அதுவும் எனக்கு ரொம்ப இழப்பு. என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம், முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் விவேகில் ஆரம்பிச்சிங்கன்னா தீபிகா, மனோபாலா, எல்லாருமே சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கா சக்கர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்களாம் அப்படியே இப்போ டக்கு டக்குன்னு போகும்போது நாம் அனாதையே விட்டு விடுபட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ எனக்கு பயங்கரமாக என்னை ரொம்ப பாதிக்குது இந்த மரணங்கள்லாம். எனக்கு எல்லாம் நமக்கு மயில் சாமி எல்லாம் நம்ம சுற்றி ரொம்ப நெருங்கி போயிடணும். அவங்க போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக. ரோபோ சங்கர் ரொம்ப அற்புதமான மனிதர். ஒரு முறை அவர் உடம்பு நான் கேட்டேன், ஏப்பா அப்படி வீக்காக இருக்கிற உடம்பு, லிவரை கவனிப்பா, லிவர் தான் இருக்க ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்னேன் நான். அவங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். என்னமோ கடவுள் அவரை சரியான முறையில் வைக்கல. அவருடைய குடும்பத்துக்கெல்லாம் என்னுடைய அந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதும்மா. அதான் உண்மை. தேங்க்யூம்மா. இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ரமேஷ் கண்ணா.